வணக்கம், வெல்கம் டு தமிழ் டெக் குரு சேனல். இந்த சீரீஸ் குக்கு. ஸோ இந்த சீரீஸில் நாம் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் போடுவோம். இந்த சீரீஸில் முதல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ax² + bx + c = 0 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நாம் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். என்னென்னா x = -b ± √b² - 4ac/2a அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். இது எப்படி டிரைவ் பண்ணுறது, இதனோட ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படிங்கிறது, இதனோட ஃபிசிக்கல் மீனிங் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, இதுக்கு முன்னாடி x² = 4ன்னு ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸுங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ x² = 4ங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் அதனோட சைடு 2 அப்படிங்கிற எடுத்துக்கிட்டு அதனோட ஏரியா கால்குலேட் பண்ணால் அதுதான் x² = 4. ஸோ x = 2ங்கிறது வந்து அந்த 4ங்கிற ஏரியா இருக்கிற அந்த ஸ்கொயரோட சைடு, அதுதான் இது மீன் பண்ணுது. இப்போ நம்ம இந்த ax² + bx + c = 0 அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் பாலினாமியல் எக்ஸுங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ax² + bx + c = 0 அப்படிங்கிற அந்த பாலினாமியல் எடுத்துக்கோம். இதை எல்லாத்தையும் a ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். a ஆல் டிவைட் பண்ணால் என்னாகும், x² + b/a(x + c/a = 0 அப்படின்னு வரும். இப்போது c/aவை ஈக்குவேஷன் அந்த ஈக்குவல் டு சைனுக்கு அந்த பக்கம் தள்ளினோம்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது x² + b/a(x = -c/a அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் வரும். சரி, இந்த ஈக்குவேஷன் வந்து எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போது இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து x². நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம், x² = 4 அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸுங்கிற சைடு இருக்கிற ஒரு ஸ்கொயர் அதனோட ஏரியாவை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸுங்கிற சைடு இருக்கிற ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம், அதனோட ஏரியா தான் x². ஸோ இந்த ஒரு ஸ்கொயரை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் b/a × x, இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, b/aங்கிறது வந்து ஒரு சைடாக எடுத்துக்கோங்க, எக்ஸுங்கிறது ஒரு சைடாக எடுத்துக்கோங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள், அதனோட ஒரு சைடு வந்து எக்ஸு, இன்னொரு சைடு வந்து b/a இப்படிங்கிற ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா. ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன, வித்தின் டூ ஹைட், அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஏரியா வந்து x × b/a. இப்போது இந்த ஸ்கொயர் x² இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் அதை எடுத்துக்குவோம். ஸோ இப்போ ரெக்டாங்கிளை வந்து ஒரு 90 டிகிரி திருப்பி அந்த ஸ்கொயர் கூட ஒட்ட வச்சு பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மேலே இருக்கிற அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, x² + b/a(x = -c/a அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷனு, இதனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது x² + b/ax, இதுதான் இந்த பெரிய ரெக்டாங்கிள். அதாவது ஒரு ஸ்கொயர் கூட இந்த ரெக்டாங்கிள் ஒட்ட வச்சோம்னா அதனோட மீனிங் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதுதான் இது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே x² அப்படின்னு இருக்கிற அந்த ஏரியாவுக்கு நம்மகிட்ட ஒரு ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி b/ax அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியாவுக்கு நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரெக்டாங்கிளை தனியாக எடுத்துருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிளை வச்சுக்கிட்டு நாம் இன்னும் பெரிய ஒரு ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அதை 2ஆக உடைச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஆக உடஞ்சிச்சு. ஸோ ஒன்னோட ஹைட்டு வந்து b/2aன்னு மாறிடுச்சு, இன்னொன்று b/2aன்னு இருந்துச்சு. முன்னாடி வந்து b/aன்னு இருந்துச்சு, அதை 2ஆக உடைச்சோம்னா ஒரு ரெக்டாங்கிளோட சைடு வந்து b/2aன்னு குறைஞ்சிரும். ஸோ நம்ம ஈக்குவேஷன் லெவலில் இதை என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த b/axன்னு இருக்கு இல்லையா, அதை 2ஆக உடைச்சிருக்கோம். ஸோ ஒரு சைடு வந்து ஒரு ரெக்டாங்கிள், அதாவது b/aங்கிறது வந்து ஒரு 2 ரெக்டாங்கிளாக உடைச்சிருக்கோம். ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து b/2ax, இன்னொன்று வந்து b/2ax அப்படிங்கிறது. சரி,
இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ரெக்டாங்கிளை தூக்கி இந்த ஸ்கொயரில் ஒட்ட வைக்கலாம். ஸோ ஒரு ரெக்டாங்கிளை தூக்கி ஸ்கொயரில் ஒட்ட வச்சிட்டோம். ஸோ இப்போ ஒட்ட வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனோட பேஸ் லென்த்து வித்து அது வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a. ஏன்னா ஸ்கொயரோட சைடு வந்து எக்ஸு, இந்த ரெக்டாங்கிள் நம்ம ஒட்ட வச்சோம் இல்லையா அதனோட வித்து வந்து b பை 2a. ஸோ டோட்டல் இந்த ரெண்டு ஒட்ட வச்ச சைடு வந்து என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a. கரெக்டா? ஸோ இப்போ இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா அதை வந்து இதுக்கு மேலே ஒட்ட வைப்போம். ஸோ இதுக்கு மேலே ஒட்ட வச்சிங்கன்னா ஸ்கொயரோட ஹைட்டு வந்து இந்த ஸ்கொயரோட சைடு வந்து எக்ஸு, அதே மாதிரி இந்த மேலே இருக்கு இல்லையா அந்த ரெக்டாங்கிள் ஒட்ட வச்சோம் இல்லையா இப்போது அந்த ரெக்டாங்கிளோட லென்த்து வந்து b பை 2a. நம்ம இது வரைக்கும் சேர்த்த ஆப்ஜெக்ட்டுக்கான ஹைட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸ் சைடு, அதாவது இந்த நம்ம இது வரைக்கும் இந்த 3 பொருளை ஒட்ட வச்சுருக்கோம், அதனோட பேஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a. அதே மாதிரி சைடு லென்த், இன்னொரு சைடு லென்த் அதாவது ஹைட்டு அது வந்து எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a. ஸோ ரெண்டு சைடும் ஒரே ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா இது வந்து என்னது ஸ்கொயர். அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்கொயராக உருவாக்கிட்டோம். ஆனால் இந்த ஸ்கொயரில் ஒரு பிரச்சனை என்னென்னா இதில் லெஃப்ட் சைட் டாப்பில் வந்து ஒரு எம்டி இடம் இருக்குது. அதை வந்து ஃபில் பண்ணணும்னா நாம் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து b பை 2a அப்படிங்கிற ஒரு ஸ்கொயரு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கொயர் அந்த காலியான இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ இந்த b பை 2a சைடு இருக்கிற இந்த ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடு இன்ட்டு சைடு தான் ஸ்கொயரோட ஏரியா. ஸோ இங்கே ஒரு சைடு வந்து b பை 2a, அதனால் ஏரியா வந்து b பை 2a ஹோல் ஸ்கொயர். சரி, இப்போ ஒட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு புது ஸ்கொயரை இங்கே இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா. நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்ததை வச்சு இந்த 3 ஆப்ஜெக்டை ஒட்ட வச்சோம். ஆனால் இந்த மீதி காலி இடத்துக்கு வந்து நம்ம ஒரு புது ஸ்கொயரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன்லேயும் அந்த ஸ்கொயரை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து b பை 2a ஹோல் ஸ்கொயருங்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணோன்னா ரைட் ஹேண்ட் சைடும் அதை ஆட் பண்ணணும். இல்லாட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் மேட்ச் ஆகாது. இது வந்து எப்படின்னா ஒரு தராசில் இடது பக்கம் மட்டும் ஒரு வெயிட் ஆட் பண்ணுற மாதிரி. தராசு பேலன்ஸாக இருக்கணும்னா நம்ம ரைட் சைடும் ஏதாவது ஒரு அதே பொருளை ஆட் பண்ணால் தான் முடியும். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடும் அதை ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்கொயரை தூக்கி அந்த இதில் ஒட்ட வச்சோம்னா அந்த காலி இடத்துல ஒட்ட வச்சோம்னா எக்ஸாக்டாக ஒரு ஸ்கொயர் கிடைக்குது. அது என்ன ஸ்கொயர்னா எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a அப்படிங்கிற லென்த் இருக்கிற அந்த ஸ்கொயர் கிடைக்குது. நமக்கு a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். நான் அதை வந்து u ப்ளஸ் வின்னு மாற்றிருக்கேன். ஸோ அந்த ஃபார்முலா ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறது வந்து என்னென்னா இந்த ஸ்கொயர் நம்ம உருவாக்கி வச்சோம் இல்லையா 4 ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்கொயரு 2 ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்கொயர் கான்செப்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஏரியா என்ன எக்ஸ் ப்ளஸ் b பை 2a ஹோல் ஸ்கொயர், அதுதான் இது. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எக்ஸ் ப்ளஸ் b பை 2a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து ரெடியூஸ் பண்ணோம்னா பாலினாமியல் டிகிரி 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற அந்த ஃபார்முலா வந்துடும்.